வணக்கம் ஜெயஹிந்த். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மீண்டும் வருமா, ஆபரேஷன் சிந்தூர் 2.0 ஆரம்பிக்க போகுதா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேற்று லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளை ஒட்டி TB2 பைராக்டர் ட்ரோன், ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய விமானத்தை பாகிஸ்தான் பறக்க விட்டுருக்காங்க. இது ஒரு துருக்கி ட்ரகன் ட்ரோன் அப்படின்றத மறந்துட வேணாம். இது எல்லையை ஒட்டி ரொம்ப நேரம் பறந்துருக்குது. இந்தியா எல்லைக்குள்ளே வரலை, பட் எல்லையை ஒட்டி இது பறந்துருக்குது. இதை நம்மளுடைய வீரர்கள், அதிகாரிகள் எல்லாமே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. பட் இதில் ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்மேன் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட விமானத்தை 2 வகைக்காக யூஸ் பண்ணலாம். ஒன்று, அதில் ஒரு ஏவுகணையோ ராக்கெட்டோ பொருத்தி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம், ஸ்டாண்ட் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ISR அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சர்வீலன்ஸ் ரெகனைசன்ஸ், வேவு பார்க்கறதுக்கு, உளவு பார்க்கறதுக்கு. போன முறை ஆஃப் சிந்தூரில் வாங்கின அடிக்கு பிறகு இப்போ இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ரேடார்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த இடத்துல ரேடார் சிக்னலோடைய கேப் கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லையை ஒட்டி பறக்க விடும்போது நம்மளுடைய ரேடார்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ், அதாவது பேசிவ் மோட்லேருந்து ஆக்டிவ் மோடுக்கு வரும். அப்படி வரும்போது அந்த ரேடார்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல ரேடார் இருக்குது அப்படின்றத அவங்களால லொக்கேஷனை மேப் பண்ண முடியும். ஸோ இந்தியாவுடைய கிரவுண்ட் சர்வீலன்ஸு மற்றும் பேட்ரோலு, இந்த சென்சர்ஸோடைய கவரேஜ் எல்லாம் ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய வேலையை இந்த மூலிமா பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரோனை பற்றி நம்ம குறிப்பாக சில முக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரோன் அப்படின்றது பைராக்டர் நிறுவனம், அதாவது எர்தோவானுடைய மருமகன் நடத்தக்கூடிய ஒரு துருக்கி நிறுவனம் பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணாங்க. இது 20 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடியது. இதோடைய கிராஸ் செக்ஷன் அப்படின்றது வெறும் 0.1 to 0.5 மீட்டர் ஸ்கொயர் தான். ஸோ ஒரு காம்போசிட்டில் பண்ண அந்த விங்ஸ்னால ரேடார்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக தெரியும். 2வது, கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரேடார்ஸு, கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸு, பழைய ரேடார்ஸால் இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஹை ரெசல்யூஷன்ஸ் கேமராஸ் பொருத்தப்பட்டிருக்கு இதில். அதே மாதிரி இந்த இடத்துல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சப்போர்ட்டுமே இருக்குது, கோரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இதில் ESM, எலிநெட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸோடைய பார்ட்ஸ், அதை ஒரு கருவியை வந்து பொறுத்திருக்காங்க. ரேடாரை வந்து ரேடார் எமிட் பண்ணக்கூடிய அந்த கதிரியக்கத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் இதில் கூடவே இன்ஃப்ராரெட் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இருக்குது. ஒரே நேரத்தில் தெர்மல் இமேஜரியும் பண்ண முடியும். அந்த டெரைனை எக்ஸாக்டாக மேப் பண்ணி பில்டிங்ஸ் எங்கே இருக்குது, பெட்ரோலோடைய பொசிஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதையும் மேப் பண்ண முடியும். இதே மாதிரியான டாக்டிக்ஸை 2022 பிளாக் சி கேம்பெயினில் பயன்படுத்தினாங்க. அந்த பிளாக் சி கேம்பெயினில் பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட ரஷ்ய கப்பல் வந்து தாக்குதலுக்கு உண்டாச்சு. அந்த ரஷ்ய கப்பல் இருந்த ரேடாரை துல்லியமாக ஆக்டிவேட் பண்ணி, அதாவது இவங்க ரேடார் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கும் பொழுது இதே ட்ரோன் அந்த தகவலை கொடுத்து அதன் பிறகு பண்ணாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய கப்பல்கள் மீது கடுமையான தாக்குதல் நடந்துச்சு. அப்போ தான் இந்த TB2 ஏர் டிஃபென்ஸ் ரியாக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்கன்றது ரஷ்யாவுக்கு தெரிய வந்துச்சு. அதன் பிறகு இந்த ட்ரோன்ஸை அவங்க தொட்டு வீழ்த்தினாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி வியட்நாம் யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான ட்ரோன்ஸ் அந்த காலத்துலையுமே பண்ணாங்க. அதை வந்து சாம் ஸ்னிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் டு ஏரியல் மிசைல்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவுடைய மிசைல்ஸை தான் வியட்நாம் பயன்படுத்தினாங்க. அந்த ரஷ்யாவுடைய மிசைல்ஸை பயன்படுத்துறதுக்கு வச்சிருந்த ரேடாரை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பயன்படுத்தினாங்க. இது ஒன்று. 2வது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸில் வரக்கூடிய தகவல் படி பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமையகமான ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் மிக மிக அருகில் மிகப்பெரிய லெவலில் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஒரு பெரிய ஒரு படைப்பிரிவே, இவங்களுடைய உயர் இராணுவ அதிகாரிகள், அசீம் முனீர் போன டைம் எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க குடும்பம் எல்லாம் போய் சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவிலான பங்கர் சிஸ்டத்தை காசாவில் எப்படி டனல் பண்ணாங்களோ அந்த பங்கர்ஸ் டனலோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸு, அங்கேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த லோடு ட்ரக்ஸ்லாம் வந்து கிளியராக தெரிய வருது. 3வது, சமீபத்தில் வந்துட்டு போன துருக்கி மற்றும் சீனாவை சேர்ந்த போர் விமானங்கள். இந்த விமானங்கள் பாகிஸ்தானில் அவசரமாக தரையிறங்கினது,
அந்த கன்சைன்மெண்ட் என்ன, அதோட கார்கோ டீட்டெயில்ஸ் என்ன, மேனிஃபெஸ்ட் என்ன, எதுவுமே இல்லாமல் வந்துட்டு போனது அப்படின்றது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு சில முக்கியமான இராணுவ தளவாடங்கள் தான் இந்த 2 நாடுகளும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த 3 இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு பார்க்காம இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். சைனாவோடைய செல்ஃப் ப்ரொஃபைல்டு ஹவிட்சர், மொபைல் ஹவிட்சர்ஸ் பீரங்கிகளை இப்போ இந்திய எல்லையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கன்றதை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 25 பீரங்கிகளை இந்திய எல்லையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ணக்கூடியது. இந்த மாதிரியான மிலிட்ரி மெனுவரிங், போஸ்டரிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவல்ல ராணுவ தளபதிகள் பிளான் பண்ணும்போது ஒரு கான்ஃபிளிக்ட்டுக்கு அவங்க தயாராகிறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ கான்ஃபிளிக்ட் ஏன் தேவை? சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய 25 முறை IMFல பிச்சை எடுத்து பாலஸ்தீன் போன்ற நாடுகள்கிட்ட கூட பிச்சை எடுத்த ஒரு நாடு பாகிஸ்தான். பட் இப்போ ஏன் அப்படின்ற கட்டத்தில் அவங்களுடைய உள்நாட்டு பாலிடிக்ஸை பார்க்கணும். இம்ரான் கான் குத்துயிருமா கொலையுறவுமா இருக்காப்புல. இம்ரான் கான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயிலில் இருந்தா சர்வைவ் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவருடைய மகனே சொல்லியிருக்காரு. PTAயோடைய ஆதரவாளர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை ஓப்பனாக பதிவிடுறாங்க. இம்ரான் கானுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா 25 லட்சம் பேர் இஸ்லாமாபாத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட் அப்போ நடந்த அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொட்டஸ்ட் அப்போ அங்கே நீங்கள் பார்த்தது ரஃபா ஒரு 20,000 பேர். இவங்க 25 லட்சம் பேரை பற்றி சொல்றாங்க. ஸோ நாட்டில் ஒரு சிவில் வார் சினாரியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பலுச்சிஸ்தான்ல பாதி பகுதிகள் இவங்க கிட்ட கண்ட்ரோல்லே இல்லை. அவங்க சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க. கொடி, அதுக்கான நாணயம், தேசிய கீதம், இப்போ ஐநால உறுப்பு மெம்பர் சீட் வேணும், நான் அப்சர்வர் மெம்பர் வேணும், ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கைபர் பக்துன்குவால அவங்க நியூஸ் வெளியில் வராமல் பார்த்துக்கிறாங்க. ஆன ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தினம் ஒரு 5-10 பாகிஸ்தானிய வீரர்கள் அங்கே உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. POJK இப்போ தனிநாடு மற்றும் இந்தியாவோட சேரணுன்ற கோரிக்கையை நோக்கி போயிட்டு இருக்கு. சிந்துலையுமே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பிரச்சனை பெருமளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நாட்டை ஒன்றா வைக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை பண்ணி இந்தியாவை சீண்டி விட்டு இந்தியாவை தாக்குதல் நடத்த வச்சு அதில் தோத்துட்டு இந்த இராணுவம் இல்லைன்னா இந்த நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இந்திய வெறுப்பு மற்றும் ஹிந்து வெறுப்புல இவங்க எல்லாரையும் மீண்டும் ஒன்றா ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு தான் அந்த நாட்டை இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு இருக்கு. நான் இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு மாத காலம் முன்னாடி நடந்த PW நிறுவனத்தோட சர்வே படி எடுத்தீங்கன்னா 91% பாகிஸ்தானியர்கள் இந்தியர்களை வெறுக்கிறாங்க அப்படின்ற செய்தி வருது. இது எண்ணிக்கை கிடையாது, ஜஸ்ட் ஒரு மாசம் முன்னாடி. இப்ப இந்த அளவுக்கு வெறுப்பை கொண்ட நாட்டை நீங்க மீண்டும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற போது இந்த ஒரு லிமிட்டட் கான்ஃபிளிக்ட் அப்படின்றது தேவைப்படுது. ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் மற்றும் துருக்கி இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தைரியம், அந்த துருக்கி, பாகிஸ்தான், சவுதியோடைய இந்த புது நெக்சஸ் இவங்களுக்கு இன்னொரு தைரியத்தையும் கொடுத்துருக்கு. இப்போ சீண்டி பார்ப்போம், நாங்க முடிஞ்சா மோதி பார்ப்போம் அப்படின்ட்டு. சவுதி எக்காரணத்தை கொண்டும் இவங்க பண்ணக்கூடிய இந்த ஜிகாதி அட்வென்ச்சருக்கு அவங்க துணை போக மாட்டாங்க. சவுதி இந்தியாவுக்கு எதிராக போர் புரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதே சமயம் துருக்கியோடைய உதவி, குறிப்பா இராணுவ தளவாடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. முப்படைகளுடைய முன்னாள் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்ல டெல்லியில ஒரு கருத்தரங்கில் பேசும்போது துல்லியமான ஒரு விஷயம் சொன்னார். ஒரு இராணுவ தலைமை, ஒரு இராணுவ தளபதி பார்க்கக்கூடிய விஷயமும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்றதை பார்க்குறோம். 3 நாளைக்கு முன்னாடி திரு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கா பேக்ட் அப்படின்றது பெருசெல்லாம் அங்கே ஒர்க் ஆகலை, இப்போ சவுதியை தாக்கிட்டு தான் இருக்காங்க எமன்ல, என்ன நடந்துச்சு, இந்த 3 நாடுகள் போய் தாக்குனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். பேசிக்கலா அந்த அலையன்ஸ் ஒன்றும் பெருசா இல்லைன்னு சொன்னார். ஆனா முன்னாள் இராணுவத்தோட முப்படை தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 நாடுகளும் போட்ட ஒப்பந்தத்துல இந்தியாவுக்கு எதிரானது அப்படின்னு எங்கேயுமே எழுதல, அப்ப இந்தியாவுக்கு எதிரானதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போனோம்னு சொல்றாரு. ஸோ ஒரு 3 நாடுகள் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல இல்லைங்க இந்தியாவை நாங்கள் எதிர்க்கலன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலன்னா கண்டிப்பா இது நமக்கு ஒரு த்ரெட்டு தான் அப்படின்றத சொல்றது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு 3 வீடியோல டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஸோ துருக்கி மற்றும் இந்த இஸ்லாமிய நாட்டோடைய புது அலையன்ஸ், சைனாவோடைய கண்டினியூஸ் சப்போர்ட் இவங்களுக்கு, அமெரிக்கா கிட்ட இப்போ இருக்கக்கூடிய நட்பு மற்றும் இப்போ இந்த எல்லை பகுதிகளில் இவங்களுக்கு புதுசா கிடைச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள், உள்நாட்டு பிரச்சனை, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் பிளான் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. இதோடைய அடுத்த கட்டமா நம்ம என்ன எஸ்கலேஷன் பார்க்கலாம், ஒருவேளை இந்த நாட்டை ரொம்ப தெரிஞ்சதுனால சொல்றேன். எல்லையில இப்போ
அமைதி ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கி சூடு நடத்துறது, இந்த மாதிரியான வேலைகள் ஏதாவது பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நடவடிக்கையை எடுக்கலாம். பட் இந்த ராணுவ தளபதிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னா, இது எல்லை தாண்டி வந்திருக்கின்ற ஒரு சினாரியோவில், இல்லை எல்லையை தாண்டாமே கூட சுட்டு வீழ்த்தலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சுட்டு வீழ்த்தினா இவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்தியாவுடைய மிலிட்ரி மாடர்னைசேஷன் வேகம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த 3 நாள், அது 89 மணி நேரத்தில் நம்ம வெளியில வந்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னா, பொருளாதாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம். நமக்கு லார்ஜர் எனிமி சைனா தான் அப்படின்ற போது, இந்த நாடு தன்னுடைய ராணுவம் இந்த நாட்டுடைய ஆதிக்கத்துக்கு கம்ப்ளீட்டா அந்த ராணுவத்தோடைய ஆதிக்கத்துக்கு கீழே தான் இருக்கு. ரதர் அசீம் முனிர்ன்ற அந்த ஒருத்தங்கிட்ட தான் இது எல்லாமே இருக்கு, அந்த சைகோ கிட்ட தான். ஸோ இப்போ இவங்க வேற சில அட்வென்ச்சர்ஸ்க்கு ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்திய ராணுவம் இந்த முறை கொடுக்கக்கூடிய அடி அப்படின்றது இவங்களுக்கு அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு இந்தியா பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாத அளவுக்கான வழியை வந்து கண்டிப்பா உண்டு பண்ணணும். ஏன்னா அதே கருத்தரங்கில் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார். போர் நிறுத்தத்துக்கு அவங்க பேசினாங்க. விமானப்படை தளபதி வந்து கேட்டாரு, இன்னும் ஸ்ட்ரைக்ஸ் நாங்கள் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 ஸ்ட்ரைக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ட்டு. ஸோ பேச்சுக்கு வார்த்தைக்கு வந்து காலில் விழும்போது 2 இடத்துல நம்ம டார்கெட் பண்ணோம். அதில் ஒன்று வந்து சர்கோதா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கார்து. பட் ஸ்கார்து பிஓகேல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பேஸ். அது சைனாக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தளம். அந்த இடத்துல தாக்குதல் நடத்தாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மே 10ஆம் தேதி காலையில் அங்கே தட்பவெப்ப நிலை அப்படின்றது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ விமானங்களை வந்து ரிஸ்க் எடுத்து இயக்க வேணாம்னு நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் சர்கோதாவில் போய் நம்ம ஒரு தாக்குதலை பண்ணோம். ஸோ இந்த முறை பிஓகேல இருக்கக்கூடிய ஸ்கார்துவும் கை வைக்கணும். அதே மாதிரி பிஓகேவை அவங்களுடைய மெயின்லேண்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஹைவேவும் கை வைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜும் ஒரு ஃப்ரீடமையும் கொடுக்கும். அதே மாதிரி பலுச்சிஸ்தானையும் பாகிஸ்தானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய 2 முக்கியமான ஹைவேவும் இந்தியா கண்டிப்பா தாக்கணும். இந்த முறை இந்த மூடர்கள் ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதற்கான விலையை அடுத்த 5 தலைமுறைகள் சேர்த்து கொடுக்குற அளவுக்கான தாக்குதலை இந்தியா பண்ணுன்னு நம்புறேன். உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.